ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் சில்வரோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிஃபென்ஸில், ஒரு ஏரோஸ்பேஸில், ஓகே, உங்களுக்கு இவி ஸ்பேஸில், இங்கே எல்லாமே வந்து சில்வரோட ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இந்த சில்வர் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மைன்ஸ்லேருந்து மைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 3-4 டிகேடாக பார்த்தீங்கன்னா புது மைனிங்லாம் வரல, பழைய மைனிங் தான் இருக்குது. ஸோ இப்போ டிமாண்ட் மேலே போச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சில்வரோட ப்ரைஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஸ்லோவாக டிமாண்ட் ஜாஸ்தி வருது. ஸோ அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வரோட யூசேஜ் ஜாஸ்தி இருக்குது. இந்த ஃபார்மா எக்யூப்மெண்ட் சைட்லேயும் வந்து சில்வர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில்வரோட யூசேஜ் ஸ்லோவாக ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஏன்னா இன்றைக்கி டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் சில்வர் வந்து பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ அந்த ஒரு ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில்வருக்கு ஒரு டெய்ல்விண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பட் இன்னைக்கு வந்து ரொம்ப சீப் கிடையாது சில்வர். ஒரு ஒரு ஃபஸ்ட் லெக் ஆஃப் ரேலி வந்துருச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு மொமெண்டம் இருக்குது. ஸோ இன்னும் இங்கிருந்து லாஸ்ட் 3 மாதத்தில் 4 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் இன்னொரு 3-4 மாதத்தில் வர வாய்ப்பு இருக்குது. பட் 3 மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு சில்வரில் ஒரு 5% எடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக டிப்ளாய் பண்ணலாம். நீங்கள் கீழே வர வர கொஞ்சம் கிராஜுவலாக டிப்ளாய் பண்ணலாம். 2.5 to 5% அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஸோ சில்வர் கேன் பி அ டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். இட் கான் பி லைக் அ கோல்டு. லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாட்டிக்காக வச்சுக்க முடியாது. சில்வர் வந்து ரொம்ப டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கீழே வர்றப்ப வாங்கி நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் பண்ணி வெளில வந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஈக்விட்டியில் ரிட்டர்ன் கொடுக்கல. ஓகே, இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போனீங்கன்னா ஒரு 7% தான் ரிட்டர்ன் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டைமில் சில்வர் ஒரு 15% கொடுத்தது அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல ரிட்டர்னாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 15% கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மொமெண்டம்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது சில்வர்.